ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான். நீங்கள் 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, கோச்சாரத்தோடைய நிலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், தனுசு ராசி, புதன்கிழமை பிரதமை தேதியில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்காக உங்களுக்காக நானும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் பிறக்கிற அந்த டைமில் வந்து உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகத்துடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் ராகுவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்காங்க, 12ஆம் இடத்துல வந்து சனியும் சுக்கிரனும் இருக்குது. இதுதான் வந்து அந்த வருஷம் பிறக்கிறப்போ உங்களுடைய பிளானட்டோட பொசிஷனுங்க உங்கள் ராசி அமைப்பு படி. பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் தான், நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நன்மையோ தீமையோ நிறைய மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் பொதுவாக வந்து புதுசாக ஒரு கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது மாற்றம்ங்கிறது ரொம்ப அவசியமானது தான். அந்த மாற்றத்தை வந்து நம்ம நல்லபடியாக நமக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சனி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக விரைச்சனியாக இருந்தார். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பிறந்தோடனே சனி தான் ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 29ஆம் தேதி வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது வந்து மே மாதம் 14ஆம் தேதியும், குரு வந்து மே 18ஆம் தேதியும் இந்த வருஷம் பயிற்சி ஆகுது. இந்த குரு இதெல்லாம் விட்டுருங்க, சனி வந்து ஜென்ம சனியாக மாறுது. இந்த வருஷம் பிறந்தோடனே இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன், இந்த மே மாதம் ராகு கேது கீழே இறங்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் சனியும் உங்களுக்கு இருக்குது. அந்த காலகட்டம் தான் கடுமையான காலகட்டம். அதை தாண்டிட்டாலே பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஏன்னா அது முக்கியமாக வந்து உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அதாவது மென்டலி வந்து ரொம்ப சிக்கடாக இருக்கிற மாதிரி அமைப்புகளை தோற்றத்தை உருவாக்கி கொடுத்துரும். பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடு தான். எந்த பிரச்சனை வந்தாலும் புலம்பிட்டியாவது அதை சமாளிச்சிடுவீங்க. ஆனாலும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் ஈஸியாக வரக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனை வந்தால் இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாகவே இயற்கையாகவே தெரிஞ்ச அமைப்பு தான். இந்த ஜென்ம சனி வந்து பெரிய லெவலில் வந்து நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு இந்த டிப்ரெஷன், மைண்டு டிப்ரெஷன் அப்படிங்கிறது குறையும். ஆனால் இந்த ஜென்ம சனி என்னென்னா சோம்பேறித்தனமாக்கும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். ஒரு காரியத்தை எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ண விடாது. 2-3 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ண விடும். அதே நேரத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். உடல் ரீதியாக என்னென்னா சோம்பேறியாக்கி விடும். ஒரு மைண்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. உடல் ஒத்துழைச்சுன்னா மைண்டு ஒத்துழைக்காது. இந்த மாதிரி முன்னுக்கும் பின் முரணான ஒரு செயல்களை தான் இந்த சனி செய்வார். ஆனால் உழைப்புக்கேற்ற பலனை உறுதியாக கொடுத்துருவார். இது எல்லாமே பீட் பண்ணி வரதில் தான் உங்களோடது இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டீங்க. இந்த ஜென்ம சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை உண்டு பண்ணிட மாட்டார். உங்கள் ராசிக்கு வந்து அவர் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட 11க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ வந்து விரயம் மட்டும் கிடையாது, லாபத்தையும் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் ராசியில் இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நன்மை தான். தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தொழிலுக்காக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விரயம் பண்ணுறது, அது சுப விரயமாக மாற்றிக்கிறது, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி குரு வந்து 18ஆம் தேதி மே மாதம் பயிற்சியாகி ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகும்போது 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேருந்து 10 பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக நிறைய நன்மைகள் நடக்கும். 12ஆம் இடத்தையும் பார்க்கறனால தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழிலுக்காக விரயங்கள் பண்ணுறது, சுப விரயமாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
முக்கியமாக வந்து தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். புதுசாக பார்ட்னர்ஸ் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக சனி பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை விலகிருச்சு, உத்தியோகஸ்தானத்துக்கு விலகிருச்சு. இந்த ராகுகேது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த 2025 தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி செமையான உழைப்பாளிங்க. ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. மைண்டு ஒர்க்கும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. உழைப்புக்கு எந்த நேரம்னாலும் சரி அதை வந்து தயங்கவே மாட்டீங்க. உழைக்கிறதுல வந்து ஃபஸ்ட் ஆள் நீங்கள் தான் வச்சுக்கோங்களேன். அந்த உழைப்புக்கேற்ற பலன் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. இந்த வருஷம் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரிங்க. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு வருது. அப்போ வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இதெல்லாம் பிரயாணம் பண்ணுறது, அதுக்காக அலையிற மாதிரி இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு அலைச்சல் இந்த மாதிரி ஏற்படுத்தினாலும் அது மூலிமா ஆதாயம், பெனிஃபிட்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதை வந்து பேசி பேசியோ அல்லது உங்களுக்குள்ளே செல்வாக மோட்டிவேட் பண்ணி உங்களோட மைண்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாலே எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம்லாம் வந்துடும். ஆனால் இந்த ஜென்மசனி வந்து சோம்பேறித்தனம், அலட்சியத்தை உண்டு பண்ணிடும். இயற்கையாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படித்த உடனே அதை மக்கப்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணி அதில் என்ன சாராம்சமோ அதை புரிஞ்சிட்டு அதை நீங்கள் ஓனாக எழுதக்கூடிய அமைப்பு தான். ஆனால் அதை வந்து இந்த ஜென்மசனி பண்ண விடாது. அதனால் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் வரணும். ஆனால் 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பயிற்சி வரனால 4ஆம் இடத்துக்கு வந்து குரு அனுகிரகம் இருக்குது. அதனால் நீங்கள் நினச்ச ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் கூடுதலாக உழைப்பை போடுங்க. 10ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்குது. 4லேருந்து 10 பார்க்குது. படித்து முடித்தோன்னே வேலை நிறைய பேத்துக்கு கிடைக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாக வந்து மீனராசிக்காரங்க ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து தேக ஆரோக்கியத்தில். குரு வந்து 4லேருந்து வந்து உங்களுக்கு அஷ்டமத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மருத்துவ விரயம், அதாவது முக்கியமாக வந்து பங்குனி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் காமிக்குது. அதனால் பார்த்து இருந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்களாக செல்ஃபாகவே மெடிசன் எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். 1000 500ல் செலவை முடிக்கிறதுக்கு பாருங்கள். லட்சக்கணக்கில் இழுத்து விட்றாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு பார்க்குது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான காலகட்டம். நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்க போகுது. புதுசாக வந்து ஒரு ஜாப் கிடைக்கும். இல்லை புதுசாக நீங்கள் வேலைக்கு போகணுன்னா இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு தடை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால் அதை மீறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். ஜென்ம சனின்னு மட்டும் நினைக்காதீங்க. 7 சனியில் உழைக்கிறவங்களுக்கு எப்போவுமே கேட் ஓப்பன் தான். அதனால் ரொம்ப ரொம்ப நன்மைகள் தான் நடக்கும். புதுசாக நீங்களாக ஒரு ஓன் பிஸ்னஸாக இருக்கிறது, உமன் ஆண்டர்பிரனராக இருக்கிறது, இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடியது. நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025 அப்படின்னு வச்சுக்கோங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்குங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அஷ்டமத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் பார்க்குறான்னா குரு பார்க்குறாரு. அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டானது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரியறதுக்கு உண்டானது, இது எல்லாமே இந்த சனியோடைய இதுவும் இருக்குது, குருவோடைய இதுவும் இருக்குது, பார்வையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க. ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்பை நீங்கள் செய்யலைன்னா கூட ஆமாம் சாரி அப்படின்னு சின்ன ஒரு சென்டென்ஸில் முடிச்சிடுங்க. அதுக்கு பெரிய ஈகோலாம் வச்சுட்டு இழுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது, உழைக்கிறது, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களோட ஃபேமிலிக்காக. அதை புரிஞ்சு அந்த மனநிலையில் இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எந்த வித பிரேக்கப்பும் இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறும். அதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி தான் வரணும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. இந்த
இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் அப்படிங்கிறதுல நம்பர் 1 அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் கெரியரில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சனி வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கணும். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வேணால் வந்து பிரியலாம், எத்தனை தடவை வேணால் பிரியலாம். கல்யாணம் ஆகிட்டா நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வந்துருச்சுன்னா அவங்க நம்மளே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இது பொதுவாகவே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். அரசியல் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முக்கியமாக 7 சனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் வந்து பெருந்திரளாக வரும். அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து 7 சனியில் தான் நடந்திருக்கும். எப்போல்லாம் சனி சந்திரனுக்கு தொடர்பு கொள்ளுதோ அந்த காலகட்டங்களில் எப்பவும் இல்லாத பெரிய லெவலில் மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. பொதுவாக 7 சனி வந்து ஃபெயிலியரை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 7 சனி ஃபெயிலியரை கொடுக்காது. அந்த ஜென்ம சனியில் பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்கும். மக்களுடைய பெரும் ஆதரவு கிடைக்கும். பதவி ஸ்தானத்துக்கே குரு வந்து உட்கார்றாரு. ஒரு பெரிய பதவி கிடைக்கும். எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கிடைக்கும். மாசாக ஜெயிக்கிறது கிடைக்கும். ஆனால் என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருக்கணும். 12ஆம் இடத்துக்கு கூடிய ராகு, 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது, இது எல்லாமே ஓகே தான். அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் தான். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனி வந்து நேர்மையாக இல்லைன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாரு. ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வராமல் தடைபட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்னென்னா நமக்கு வரக்கூடிய நிவர்த்தி. அதாவது குருவோடைய வீட்டில் சனி இருக்கார். அப்போ நியாயமான விஷயங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்களை சனி கொடுத்துருவாரு. நீங்கள் என்னென்ன விஷயங்களா எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு, இதுக்கு நியாயமே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு நியாயம் அப்படின்னு கிடைக்க போகுது. நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தீர்ப்பு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்க போகுது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர். நல்ல எதையுமே யோசிக்காமல் உங்களோட டெவலப்மெண்ட் பற்றி மட்டும் யோசிங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இந்த சனி சந்திரனுங்கிறது எந்த அளவுக்கு இது வந்து புணர்ப்பு தோஷமோ அதே அளவுக்கு மீடியா ஃப்ரேமில் வந்து பெரிய மாசு உருவாக்கி விட்டுரும். அது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் சினிமா ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் எழுதி வச்சுக்கோங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. இது வந்து இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத வருஷமாக அமைய போகுது. 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துரும். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். உங்கள் சொத்து மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வெள்ளி இந்த கேது தான். 6ல் வந்து எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அத்தனையும் இந்த கேது வந்து தூசியாக தொடச்சி விட்ருவார். 6ஆம் இடத்துல வந்து கடன் இருக்குது. ஸோ அந்த கடன் அதில் வந்து அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும். சீக்கிரமாக கடனை கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை உண்டு பண்ணிடும். ஆஃப்டர் மேக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். ஈஸியாக அந்த கடனை கட்டிடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணிடலாம். எல்லாமே வந்து பொறுமையாக இருக்கணும், நிறுத்தி நிதானமாக இருக்கணும். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனின்னு பயப்படாமல் துணிஞ்சு உங்கள் செயல்களில் வந்து எப்போவுமே ஈடுபாடு பண்ணுற மாதிரி இப்போவும் அதே நிதானத்தோடையும் சுறுசுறுப்போடனும் செயல்பட்டாலே இந்த 2025ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத வெற்றியும் வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.